ஹாய்டா, என்ன பண்ற? ஹாய், நாங்க கவிதை எழுதிட்டு இருக்கோம். நீ கேட்கிறியா? படி, கேட்குறேன். சொல்லுடா. தடமாறும் மனிதர்கள் அந்த வானத்தை போல தடமற்று போவார்கள், பறவை போல் மாறும் மனிதர்கள் அந்த தடமற்ற வானத்தை தடம் பதிப்பார்கள். சூப்பரா எழுதியிருக்கே. இதை கேட்டா எனக்கும் ஒரு கவிதை தோணுது, சொல்லட்டுமா? சொல்லு, நான் கேட்கிறேன். அதோ இந்த வானத்தில் நிலா, அதோ இந்த பூமியில் மரம், வானமும் பூமியும் நமக்கு, அந்த கதிரான் உதிப்பதே கிழக்கு. எனக்கு எதுவுமே புரியல. இதுக்கு பேர் கவிதையா? நீங்க எழுதின மாதிரி தானே நானும் எழுதினேன். அப்புறம் என்ன இது பேர் கவிதையான்னு கேட்குறீங்க? இது நீ எழுதின கவிதை மாதிரியே தெரியல. டெய்லர் கடையில மிச்சமான துணியை வச்சு சட்டை தைச்ச மாதிரி இருக்கு உன்னோட கவிதை. அப்படின்னா நான் இன்னொரு கவிதை சொல்றேன் பாரு. மழையில் பெய்வது மழை, அது நிலத்தில் விழவில்லை என்றால் பிழை. ஆற்றில் துள்ளிய மீன், அதை பிடித்து சாப்பிடவில்லை என்றால் வீண். இது கவிதை மாதிரியே தெரியலையே. இதோட விட்டு நம்ம வேற ஒரு டாபிக்கை பத்தி பேசுவோம். எனக்கு ஐன்ஸ்டைனை பத்தி கொஞ்சம் சொல்லு. அதெல்லாம் முடியாது. நானும் ஒரு கவிஞர் தான், உனக்கு ப்ரூவ் பண்ணணும். அது வரைக்கும் நான் கவிதை மலையா பொழிய போறேன். அதுக்கு நாங்க இருந்தாதானே. ஏன் உன்னோட கவிதை மழை நடந்துக்கோ. எங்களை ஆளுங்க சாமி. ஓடாதீங்க, நான்